என்னுடைய பாவங்களுக்காக, இந்த உலகத்தில் அத்தனை பேருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். அஞ்ஞானவரே, எல்லா ஆத்மாக்களும் ஒரே ஒரு இறைவனுக்கு தான் சொந்தம். அந்த இறைவன் தான் இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார். அந்த இறைவன் தான் ஆதியிலே ஆதாமை உருவாக்கினார். அந்த இறைவன் தான் ஆதாமுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான்னு சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதே புத்தகத்தில் ஆதியாகமம் 2:7 பார்த்தீங்கன்னு சொன்னா, இறைவன் எப்படி மனிதனை உருவாக்கினார், இறைவன் மனிதனை உருவாக்கி அவர்கள் எப்படி ஜீவ சுவாசத்தை ஊதினார், எப்படி அந்த மனுஷன் உயிரோடு எழுப்பினார், எப்படி அந்த மனுஷன் ஆத்மாவை உடையவனாய் காணப்பட்டான்னு சொல்லி இந்த வேதத்துல நாம் காண முடியும். அன்பானவரே, எல்லா ஆத்மாக்களும் ஒரே ஒரு இறைவனுக்கு சொந்தம். ஆனபடியாத்தான் அந்த ஆத்மாக்களை விடுவிக்க முடியாதான், அந்த ஆத்மாவை நரகம் போகக்கூடாதபடிக்கு பரலோகம் போகப்படியாகத்தான் இறைவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தான். வந்துதான் நான் என்ன செய்யறான் விடுதலையாக. நான் ஒரு காலத்தை அறியாமல் வாழ்ந்தேன். எப்படி இந்த வேதத்தை திறந்து வாசிக்க வழிகிட்டனோ அன்றையிலிருந்து என்னுடைய சிந்தை தெளிவுண்டாகிறது. என்னுடைய சிந்தையில் இருக்கிற எல்லா விதமான அசுத்த பாவங்களும் என்னை நீங்கியது. என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக நின்று இந்த வசனத்தை போதிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த வேத புஸ்தகம் எனக்கு வழிகாட்டியாய் மாறியது. அன்பானவர்களே, உலகத்திலே ஒரு தெய்வம் தான் நமக்கு உண்டு. அந்த தெய்வம் தான் அந்த உலகத்தை உருவாக்கினார். அந்த தெய்வம் தான் மனுஷனை உருவாக்கினார். அந்த தெய்வம் தான் மனுஷனுக்குள்ள ஆத்மாவை வைத்தான். அந்த மனுஷனுக்குள்ள உயிரிழப்பது இறைவனுடைய காரியம். ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்கணும்னு சொன்னால் அந்த குழந்தைக்குள்ள ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. இந்த 3 தன்மையோட அந்த குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அது மனுஷன்